RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தற்போதைய அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் காக்களூரில் மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த வாகனம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிராம குடியிருப்பு பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பை அடுத்து திருவள்ளூர் வட்டாட்சியர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மருத்துவ கழிவு ஏற்றி வந்த வாகனம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் காக்களூரில் மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த வாகனம் சிறைபிடிக்கப்பட்ட அண்மை செய்தி. கிராம குடியிருப்பு பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பை அடுத்து திருவள்ளூர் வட்டாட்சியர் அதனை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த வாகனம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, விவரங்கள். வணக்கம் ஷாம். சென்னை ரெட் ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் ரெட் ஹில்ஸ் பகுதியில் அதாவது ஒரு வேர் ஹவுஸ் ஆனது நடத்தி வருகிறார். அதில் பிளாஸ்டிக் கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் சேகரித்து அதனை மறுசுழற்சி செய்து விற்பனை செய்யும் நிலையமானது அவர் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த காக்களூர் பகுதியில் சுரேஷ், அதாவது சென்னையை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான இடத்தில், அதாவது குடியிருப்பு பகுதிகள் அதிகம் உள்ள இடத்தில் அந்த இடமானது உள்ளது. அந்த இடத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டி வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதாவது பலமுறை மருத்துவ கழிவுகள் கொட்டுவதால் இங்க நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பலமுறை வட்டாட்சியருக்கும் அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கும் பலமுறை அவர்கள் புகாரானது அளித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்காததால் அவர்கள் ஆத்திரத்துடன் இருந்த நிலையில் இன்று திடீரென்ற ஒரு லாரி முழுவதும் மருத்துவ கழிவுகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் வந்து அந்த குடியிருப்பு பகுதிக்குள் கொட்ட முற்பட்ட போது அந்த லாரியை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அந்த லாரியை ஓட்டி வந்த நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து வட்டாட்சியருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் நேரடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் மருத்துவ கழிவுகளையும் இங்க பிளாஸ்டிக் கழிவுகளையும் கொட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் உடனடியாக இந்த பிளாஸ்டிக் கழிவுகளும் மருத்துவ கழிவுகளையும் கொட்டுவதை நிறுத்த வேண்டும், இங்கிருந்து அந்த லாரியை திரும்ப எடுத்து செல்ல வேண்டும் என்பதை அவர்களுக்கு எச்சரித்தார். இந்த நிலையில் அந்த லாரியானது மருத்துவ கழிவுடன் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த மருத்துவ கழிவுகளை அடிக்கடி கொளுத்துவதால் இந்த பகுதிகள் அதாவது தோல் எரிச்சல் உள்ளிட்ட மூச்சு திணறல் உள்ளிட்ட அபாய நோய்கள் இங்கு வருவதனால் இந்த இடத்தில் அதாவது பட்டா இடத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதை உடனடியாக வட்டாட்சியர் நிரந்தரமாக தடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு. RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.